வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பொருளை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். 10,000 ரூபாய்க்கு கீழே ஸ்மார்ட் ஃபோன். 10,000 ரூபாயும் வராது, 9,000 ரூபாய்க்கு கீழே தான் வரும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்குது அதை தான் பார்த்துக்க போகிறோம். இது வந்து ரியல்மியோடது C31. எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் நண்பா. அன்பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதையும் அழுத்தி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது ஏன்னா இப்போ வாங்கக்கூடிய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை பிரிக்கும்போது ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா அடாப்டர் இருக்காது, டேட்டா கேபிள் இருக்காது. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கனால இந்த ஃபோன் வாங்கும்போது உங்களுக்கு என்னென்ன வருங்கிறத காமிக்கிறதுக்காக பாக்ஸை பிரிக்கும்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பேக் தந்திருக்காங்க. அந்த பேக்கோட பேக் சைடில் அதை பிரிக்கும்போது சிம் எஜெக்டர் இருக்குது, யூசர் மேனுவல், அவ்வளோதான் அந்த இதில் இருக்குது. இதுக்கப்புறமா ஸ்மார்ட் ஃபோன் தந்திருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் பேக்கிங் மேலே டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு போட்டிருக்காங்க. அதாவது ஸ்க்ரீனுக்கு கார்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே கவர் பண்ண மாதிரி இருக்குது. இப்போதைக்கு ஒதுக்கி வச்சிடலாம். இதை தவிர இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான அடாப்டர் தந்திருக்காங்க. தனியாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சார்ஜிங் கேபிள் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே இருக்குது. ஃபோன் கேஸ் மட்டும்தான் இல்லை, அவ்வளோதான். அன்பாக்சிங் பார்ட் ஓவர். நண்பா, இனி ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு பேக்கில் இருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், ஃபோனை பாருங்கள். ஃபோனு பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. ஸ்டைல் ப்ளஸ் வெயிட் கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் சைஸ் படி பார்க்கும்போது ஸ்லிம்மாக இருக்குது. எப்படி சொல்லலாம்னா அளவுப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.4 mm இருக்குது. இவங்க வந்து கன்சியூமரை எப்படி டார்கெட் பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டைல் நல்லாயிருக்கு, ரேட் வைஸ் பார்த்தாலும் அங்கேயும் அடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்லிம்மாக இருக்குது, ஃபோனு வெயிட்டு கம்மியாக இருக்குது, கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதோட பேக் சைடை பாருங்கள். பேக் சைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேமரா தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமரா, மெயின் கேமரா உங்களுக்கு 13 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. அப்புறமா மேக்ரோக்கு 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேமரா, அது எதுக்குன்னு தெரியலை. ரியல்மி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் லென்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதில் 0.3 கொடுத்துருக்காங்க. யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணது கிடையாது. இவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து சி சீரீஸ்லாம் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லென்ஸ் கொடுப்பாங்க. அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியலை. இந்த காலத்தில் கலர் ஃபோட்டோவை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறதுக்கு நிறைய அப்ளிகேஷனே இருக்குது. ஏன் இதுக்கு ஒரு தனி லென்ஸுங்கிறது நமக்கு தெரியலை. அதாவது ரெட்ரோக்கு போகிறாங்க போல் இருக்குது. இதுக்கப்புறமா ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா யூனிசாக்கோட T612 ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. ரேட்டு கம்மியாக கொண்டு வரணுன்னா இப்போது கோல்காம் கிட்ட வந்து ப்ராசஸர் வாங்கியாச்சுன்னா பிரச்சனை என்னென்னா ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ எல்லாத்தையுமே ஓரளவுக்கு விலை கட்டுப்பாடாக கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை பண்ணியிருக்காங்க. T612 ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. இதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 1.8 GHz இருக்குது. நம்ம வீடியோ பொறுத்த மட்டும் ஸ்கிரிப்ட் எதுவும் இருக்காது. ஃப்ளோவில் வரும்போது கேமரா, அதாவது ஃப்ரண்ட் கேமரா பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன், மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. அப்புறமா Android 11 OS லோட் பண்ணியிருக்காங்க. 1 UI மாதிரி இங்கே ரியல்மி UI R எடிஷன் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. 12 வந்து ஏன் லோட் பண்ணலைன்னா 12 வந்து லோட் பண்ணியாச்சுன்னா இந்த ப்ராசஸர் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா ஸ்க்ரீன் பாருங்கள், 6.5 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே தந்திருக்காங்க. வெயிட் படி பார்த்திங்கன்னா 197 கிராம் வருது. பேட்ரி வந்து நியாயமாக கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்ரி தந்திருக்காங்க. அப்புறம் ரேம் பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட்டில் வருது, 3 GB 4 GB. அதே மாதிரி ஸ்டோரேஜும் உங்களுக்கு வேரி ஆகுது. 3 GB எடுத்திங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 32 GB கிடைக்கும். 4 GB எடுத்திங்கன்னா ஸ்டோரேஜ் உங்களுக்கு 64 GB கிடைக்கும். இப்போ எல்லாமே கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா மெமரி டைப் உங்களுக்கு UFS 2.2 தான். இதை வந்து ஸ்டோரேஜ் டைப்புன்னு சொல்ல முடியாது, பியூர் ஸ்டோரேஜ் டைப்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா NAND ஃப்ளாஷ். இது வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது ஓகே. இதை வந்து நீங்கள் ஃபைல் சிஸ்டம் கூடவும் கம்பேர் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம், UFS 2.0. ஸோ குழப்பிக்காதீங்க. இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் தான். ஸ்டோரேஜ்னால் பியூர்னு சொல்ல முடியாது, ஒரு இன்டர்ஃபேஸ் நினச்சிக்கோங்க, சரியா? இதுக்கப்புறமா ஃபோனோட கீழ் சைடை பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ USB போர்ட் தந்திருக்காங்க. கீழே மைக் தந்திருக்காங்க. ஆடியோ ஜாக் இருக்குது. இதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது பட்டன், அப்புறம் சிம் கார்டு போட்டதுக்கு ஸ்லாட்டு.
ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பட்டன் டைப்பில் தந்திருக்காங்க. அதாவது ஆன் பண்ணக்கூடிய பட்டன் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். சுற்றி நான் எல்லாமே காமிச்சிட்டேன். எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும் நம்புகிறேன். இருந்தாலும் இன்னும் கேள்விகள் வரலாம். அப்போ ஸ்பீக்கர் எங்கே கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸ்பீக்கர் இதோட பேக் சைடில் தான் தந்திருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. எல்லாமே இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா சென்சார்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சென்சார் இருக்குது, லைட் சென்சார் இருக்குது, ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது, அக்ஸலரேஷன் சென்சார் இருக்குது. தென் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்த மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் சென்சார். அதாவது வச்ச உடனே அன்லாக் ஆகும். இன்ஸ்டன்ட் அன்லாக்கிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்புறம் கேமரா சாம்பிள்ஸ் வந்து ஒரு சில சாம்பிள்ஸ் வந்து பார்த்தேன். இந்த பட்ஜெட்டுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது. வேணால் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஒரு சில சாம்பிள்ஸ் நான் ரஃபாக வந்து எடுத்த ஃபோட்டோஸ், ஒரு சில ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பார்த்துட்டே இருந்துக்கோங்க. அதே மாதிரி கேமிங்க்கு வந்து இது வந்து உகந்த ப்ராசஸரான்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். ஆனால் அன்அஃபிஷியலாக வந்து நம்ம வந்து ஓவர் கிளாக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ஓவர் கிளாக் பண்ணால் கொஞ்சம் கூட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ண வைக்கலாம். ஆனால் பை டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் படி பார்க்கும்போது அப்படி பரவாயில்லாமல் இருக்கும். பெஸ்ட்டான கேமிங் ப்ராசஸர்னு சொல்லவே முடியாது, கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட்ஜெட் ரேட்டில் ஓரளவுக்கு டிங்கரிங் பண்ணி எல்லாமே செட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு புரிதலுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மார்க்கெட்டில் நிறைய பட்ஜெட் ஃபோன் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில பிராண்டு மட்டும்தான் கம்மி பட்ஜெட்டில், அதாவது 10,000 ரூபாய்க்கு கீழே வந்து கொண்டு வரனாலே யோசிப்பாங்க. அதாவது பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதுவும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு ஆப்ஷன் அப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதை மற்ற ஃபோன் கூடயும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதோட பை லிங்க் வேணும்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்குறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூ பண்ணணும், எந்த மாதிரி கேட்ஜெட் வந்தால் நல்லாயிருக்கும், உங்களோட சஜஷனும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிகம் பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது அந்த டாபிக் கவர் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த கருத்து பெட்டியில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம சமுதாயத்தில் டெக்னாலஜி ரிலேட்டடாக இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வந்தால் நல்லா இருக்குமேன்னு உங்களுக்கு தோணலாம். அது வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இருந்தாலும் சரி, அப்கமிங் டேஸில் வந்தாலும் சரி, அதை பற்றி உங்களுக்கு ஒரு டெக் கண்டென்ட் எங்களால் வந்து கொடுத்துக்க முடியும். அது வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனாக கூட மாறலாம். அதுக்காக தான் கமெண்ட் பண்ண சொல்கிறது. இதே போல் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.